ஆமா. சாமி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அது இங்கித மாலையிலே என்னான்னு தெரியல. அதாவது பெரும்பாலும் அன்பர்கள் வந்து உன்னை சரணடைந்த அன்பர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையே. நிறைய அன்பர்கள் தான் நிறைய சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களே, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அது வந்து அதை கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க இல்லைங்களா. சில பேர் சொல்லுவாங்க, நான் சிவன் கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன், ஒரு வருஷமாக போகிறேன், போன பிறகு தான்ப்பா எனக்கு சோதனை நிறைய வருது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில பேர் சிவன் கோயிலுக்கே போக மாட்டாங்க. காரணம் கேட்டால் சிவன் கோயிலுக்கு போனால் நிறைய சோதனை வருது. அதை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து பரவிடுது. அது வந்து சாமி வந்து இது மாதிரி பேசிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு மேற்கோள் காட்டி கொடுக்குறாரு. அது உண்மை கிடையாது, அது உண்மை கிடையாது. அது குறித்து இங்கித மாலையில் வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கார் ஒரு பாடலில். அது சாமி வந்து அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மை அடுத்த திருமேனி அழகீர் ஒற்றியுளீர் ஒற்றி அணிநகரீர் உம்மை அடுத்தார் மிக வாட்டம் உறுதல் அழகோ என்றேன். உம்மை அடுத்தார் மிக வாட்டம் உறுதல் அழகோ என்னென்றேன். அதுக்கு வந்து இறைவன் சொல்கிறாராம், எம்மை அடுத்தார் எம்மை போல் ஒருவர் அன்றி எம்மை அடுத்தது ஏது என்கின்றார், இதுதான் செடி என்னடி. நீ சொல்கிற என்ன கேட்குற, உங்கள்கிட்ட வந்துட்டாங்க, உன்னையே நம்பியிருக்காங்க, உன்னை சரணடைஞ்சிட்டாங்க, உன்னையே நினச்சிட்ருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு வாட்டம் வாழ்க்கையில் சோதனைகளும் துன்பங்களும் நோய் நொடிகளும் வருது. இறைவா, இதுக்கு நீ என்ன சொல்கிற, இதுக்கு நியாயமா அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்குறார். அதாவது நமக்கெல்லாம் ஒரு சார்பாக கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மை அடுத்தார் நம்மை போல் ஒருவர் அன்றி எம்மை அடுத்தது ஏது என்கின்றார், இதுதான் செடி என்னடி. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மெய்ப்பொருள் சச்சிதானந்தத்தில் தான் இருக்கேன், எங்கள்கிட்ட வந்தவங்களும் சச்சிதானந்தத்தை தான் அனுபவிப்பாங்களே ஒழிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்கிறன்னா, அவங்க இன்னும் சரியான முறையில் என்னை வந்து அடுக்கவில்லை, அவர்கள் என்னை அடுத்ததாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். இதுதான் சாமி சொல்கிற ஒரு அற்புதமான விளக்கம். அதுக்கு சாமி என்ன சொல்கிறாருன்னா, அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி தோணும், ஆனால் சரியான முறையில் போய் இறைவனை பொருந்தி வாழலை. அது அந்த அருணகிரிநாதர் ஒரு பாடல் சொல்லுவார், நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற. அந்த நேர் வழியில் வரல, வெவ்வேறு வழியில் வந்து வர்றாங்க, அது இடையில தடைபட்டு போகுது. அதனால் நேரான வழி, அந்த சுத்த சன்மார்க்கம் என்னன்றதே நாம் 40 வருஷமாக கடந்து போயிடுச்சு, இன்னுமே புரிஞ்சிக்கல. நமக்கு திருவருட்பா படிக்கும்போது ஒரு ஆனந்தமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. சரவணந்த சுவாமி விளக்க உரைகளை படித்தாலே ஒரு நல்லதாக இருக்குது. கொஞ்சம் நேரம் நமக்கு ஒரு சோதனையை மறந்துட்டுருக்கோம். அந்தளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். அதை உள்வாங்கி நிலைத்திருக்கின்ற ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறதில்லை. அப்படி பண்ணால் அது சாமியில் சொல்கிறாரு, அகம் புரிந்து விட்டால் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை. அகம் புரிந்து விட்டால் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, புற சூழ்நிலைகள் தாக்குதல் இருக்காது. இது ஒரு கோட்பாடு, இது உண்மை. ஆனால் அப்படி வருத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க சரியான முறையில் பொருந்தலை. அவங்க செய்கிற சத்விசாரம் ஒரு கற்பனையான ஒரு இதில் தான் போதே தவிர அது உள்ளபடி இறைவனோடு நம்ம பொருந்தி இருக்கவில்லை, பொருந்தி வாழவில்லை, அகம் நிலைக்கவில்லை. இதுதான் சாமி சொல்கிறது. அதனால் நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் வர முயற்சி பண்ணுறோம், அகம் பொருந்தவில்லை. வள்ளல் பெருமான் சொல்கிறாருங்கள ஞானசரியில், அகமறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அப்படின்றார். அகமறியன்னு இன்னும் நீங்கள்
அகநிலையை பற்றியே தெரிஞ்சுக்கலையே. அப்போ வந்து நம்ம முதல்ல அகவினத்தார் ஆகணும். அகவினத்தார்னா என்ன? அகநிலையில் பொருந்தி வாழ்தல். அகநிலைன்னா நம்ம புறநிலையில் நம்ம இருக்கோம், தேக உணர்வில் இருக்கோம். அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தேக உணர்வில் இருக்கிறோமா, மன உணர்வில் இருக்கிறோமா தெரியும். இதை கடந்தால் தானே அந்த இன்ப அனுபவம் வரும். இதை கடக்காமையே படித்தா மட்டும் போதுமா? விளக்கங்களை படித்து அத்தோடு அந்த அந்த நேரத்தில் திருப்தி அடைகிறோம், அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அது போதுமா? அது போதுமா? அதுதான் அது. சாமி ஒரு முறை சொல்லுவாருங்க, எல்லாம் வர்றாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்குறாங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, போய் திங்கக்கிழமை டிவி தான் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குறை சொல்லுவார். ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்களே 100 பேர் 150 பேர் வருவாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். வர்றாங்க 2 மணி இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? திங்கக்கிழமை போய் டிவிக்கு எதிர் தானே உட்காந்துக்கிறாங்க. இப்படி சொல்கிறார் சாமி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொன்னே புரியலையா உங்களுக்கு? இவ்வளோ நேரம் என்ன சொன்னே கேட்கலையா? அதான் சரிங்க. அதான் நம்ம படிக்கிறோம், அது போதுமான முயற்சி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இதுலேருந்து பண்ணலை, கண்டிப்பாக பண்ணணும்னா அங்கே வந்து துன்பம் வந்து கிடையாதுன்றார் சாமி. அகநிலையில் புற இன்ப துன்ப அனுபவங்கள் தாக்க முடியாதுன்றார். தாக்க முடியாது, திட்டவட்டமாக சொல்கிறார். அப்போ தாக்குதுன்னா நம்ம உள்ளே இல்லை, வெளியில் தான் இருக்கோம். உள்ளே இல்லை, வெளியில் இருக்க. நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அன்பர் ஒரு பாடல் அனுப்பிச்சாருங்க. ஒரு அற்புதமான பாடல். நான் இதுவரை அதை பார்த்ததே இல்லை. இது திருவருட்பாவான்னு தோணுது. அது வந்து அந்த பாடலுக்கு புரியலை அப்படின்னு கேட்டார். அது அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சில வரி மட்டும் சொல்கிறாங்க. தீபமெல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப்போவீர், இருள் சேர் நிலம் சாரப்போவீர், இங்கே சிறிது பொழுது இருந்தாலும் திண்ணம் அழிவீர் அப்படின்றார். தீபமெல்லாம் கடந்து இருள் சேர் தீபமெல்லாம் கடந்து, முதல்ல கேட்டுங்க. ஆமாம் தீபந்தான். தீபமெல்லாம் கடந்து இருள் சேர் நிலம் சாரப் போவீர். அதுவரை என்னன்னு புரியுது பாருங்கள். அது உங்களுக்கு ஏதாவது புரியுதா பாருங்கள். முதல்ல புரிய மாட்டேங்குது. தீபமெல்லாம் கடந்து அப்படின்னா என்ன? ஆபத்தை நீக்கி வளர்த்தே அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரீர்னு சொல்கிறார் இல்லைங்களா? சொல்கிறாங்களா ஒரு பாட்டில்? இல்லைங்க, ஆபத்தை நீக்கி வளர்த்தே அடியேன் உள்ளத்தே தீபத்தை ஏற்றியது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இந்த பாட்டு கேள்விப்பட்டது இல்லையா? என்னங்க நீங்கள், தீபம்ன்றது இந்த இடத்துல அருள் ஞான தீபம், அருள் தீபம். அதுதான் சொல்கிறார். நீங்கள் அருள் நிலையை விட்டு கீழே இறங்கி இருள், அதான் தீபமெல்லாம் கடந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்காமல் எங்கே இருக்கிறீங்களோன்றதே தெரியாமல், அதான் வள்ளல் பெருமான் இருந்த திசை சொல்ல அறியேன். நம்ம ஏற்கனவே அங்கே தான் இருக்கோம், புதுசாலாம் அங்கே சேர்க்கை நடைபெறாது. இப்போ பிஸ்கூலில் போகிறாங்கல்ல சேர்க்கை நடைபெறுதுன்ட்டு, சமய மதங்கள்லாம் அப்படி தான். ஆனால் அப்படி கிடையாது. சுத்த சன்மார்க்கத்தில் புதிய சேர்க்கை கிடையாது. ஏற்கனவே நாம் வந்து 2 தான் உள்ளோம். ஆனால் அதை மறந்துட்டு அதை தெளிவு செய்து கொள்ளாமல் அதை விட்டு இறங்கி என்ன பண்ணுறோம்? இருள் சேர் நிலம் சாரப்போவீர்னா, நிலம்னா இந்த மண் உருவம் தான் நிலம்ன்றது. இது இருள் நிறைந்தது. தேகமே நான் என்ற உணர்வில் நாம் இருக்கோம். அந்த ஜடம் வந்து எப்படி உயிர்த்திருக்க முடியும்? உணர்வு கொண்டது கிடையாது. இந்த உடம்பு எடை போடக்கூடிய பொருள் தானே, மாமிச கூடு தானே. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி உணர்வு இருக்கும்? ஆனால் வந்து
நம்ம இந்த புலால் உணர்வில் தான் இருக்கோம். அதான் இருள் சேர் நிலம் சாரப்போவீர் இமைப்பொழுது இங்கு இருந்தாலும் அழிவது திண்ணம் அப்படின்றார். நீங்கள் இந்த தேக உணர்வில் இருக்கும்போது எந்த க்ஷணத்தில் இந்த உயிர் பிரியுன்னு சொல்ல முடியாது. அது விதி பிரகாரம் தான் நடக்கும். ஆக அதுதான் ஒரு பாட்டில் சொல்லும்போது, இருந்த திசை சொல்ல அறிய, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் இருக்கிறது எனக்கு தெரியல, எங்கே இருக்கிறேனே நமக்கு தெரியல அப்படின்றார் ஒரு பாடலில். அந்த மாதிரி அந்த தேக உணர்வு கடக்கணும். இந்த தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. இந்த அற்பெருஞ்சோதி அனுபவத்தில் இருக்கணுன்றார். இது வள்ளலார் சொல்கிறது அதுதான். அற்பெருஞ்சோதி தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உன்னுடைய மையம் அற்பெருஞ்சோதியாக இருக்கிறது. நீ மையத்தை விட்டு விலகி விட்டத்தின் ஓரத்தில் நம்ம இருக்கோம். ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தில் ஒரு விட்டம் இருக்குது. அது மையப்பகுதி தான் அதுக்கு முக்கியமானது. மையப்பகுதி இல்லாத எந்த ஒரு வட்டமும் கோளம் இருக்காது. அந்த மையப்பகுதியிலிருந்து தான் எல்லாம் வியாபித்து இருக்குது. ஆனால் நம்ம அந்த மையப்பகுதியை உணராமல் மகா காரணத்தை, நம்முடைய இருப்புக்கு மகா காரணத்தை, மூலப்பொருளை உணராமல் அந்த நுனிப்புல்லில் இருக்கும். நுனிப்புல்னு சொல்கிறாங்களா, நுனிப்புல் மேய்தல்ன்ட்டு. புல்லுன்னாலே கீழான நிலைன்னு அர்த்தம். புல்லுன்னா கீழான நிலை, அது நுனிப்பகுதியில் இருக்குது. ஓரத்தில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இந்த தேக உணர்வில் நாம் இருக்கோம். காரணம் அந்த உள்ளொளி இந்த தேகம் ஃபுல்லாக வியாபித்து நிற்குதான். அந்த ஒரு நிலையை சொல்கிறார். அதன் துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொல்லாமல் அறியாமை தான். நாம் அறியாமை தான், வேறு ஒன்றும் இல்லை. இருள் அகை இருள் தான், மறைப்பு. அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது நினைப்பு மறைப்பு அற்று அருள் வடிவாதல் வேண்டும்ன்றார். பொதுவாக நினைப்பு மறப்புன்னு தான் சொல்லணும். ஆனால் வள்ளல் பெருமான் நினைப்பு மறைப்புன்றார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, 2 நிலைகள் அதில் வந்துடுது. ரெண்டுமே அற்று போகணும். நினைப்புன்றது இதயஸ்தானத்தில், அதுலேயே நினைப்புன்னா அடுத்தது அதிலே மறப்பு வந்துடுது. நினைப்புன்னா அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை விட்டு இன்னொன்று மறந்துட்டு இன்னொன்று நினைப்போம். அதனால் அந்த நினைப்புன்ற சொல்லிலேயே நினைப்பு மறப்படைதல் அடங்கிடுது. அடுத்தது அந்த நிலையை கடக்கணும். அடுத்தது ஆன்ம நிலையில் அந்த மறைப்பு இல்லாமல் இருக்கணும். அந்த உண்மை மறைந்து இருக்கிறது, அந்த மெய்ப்பொருள் தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுதான் நானாகவும் தானாகவும் உணர்வு கொண்டு இருக்கிறது. அது வளர்ப்பு சாமி சொல்லும்போது ஆன்மா இரட்டை வாழ்வுக்கு உட்பட்டு இங்கு வருவிக்கப்பட்டுள்ளதுன்றார். இரட்டை வாழ்வு அப்படின்னு ஒருத்தருக்கு இரட்டை வாழ்வு. நான் தான், நானானான், தானானான், நானும் தானுமானான். அந்த இரட்டை வாழ்வுன்று சொல்லும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் விட்டுறக்கூடவும் கூடாது, இதிலேயே விழுந்துடவும் கூடாது. ஆக அந்த உலகியலை எப்படி நடத்தணும்னா, அருள் நிலையில் இருந்து கொண்டு உலகியலை அருளியலாக நடத்த வேண்டும். இதுதான் சுவாமி சொல்கிறது. நீ அருளியலை மறந்துட்டு உலகியல் மட்டும் இருந்தால் இங்கே மரணம் தான். அதனால தான் உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி அப்படின்றார். உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகைன்னா அது உலகை விட்டுன்னு இல்லை, அருள் நிலையிலிருந்து இந்த உலகியலையும் உடன் கொண்டு விளங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை. அதனால் இது கடந்த ஒரு நிலையில் நம்ம முயற்சியோடு இருக்கணும். அது வள்ளல் பெருமான இருந்து அந்த தோன்றும் துணையாக இருந்தப்பவே அவர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த இதில் மேட்டுக்குப்பத்தில். நமக்கு சாமி எதனா பார்த்து செய்வார். ஏன்னா புலால் சாப்பிட்றத மட்டும் விட்டுட்டு அற்பெருஞ்சோதி மந்திரத்தை சொல்லிவிட்டு அவருக்கு அங்கே கூட அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, முயற்சி பண்ணுறதில்ல. அப்புறம் ஒரு கட்டத்தில் சாமியே சொல்லிடுறார், நீங்கள் முயற்சியின்றி இவ்விடம் காத்திருப்பவர்களுக்கு இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, போய் அவங்கவுங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். என்ன
பிடிச்சிக்கின்னு தெய்வம் தெய்வம்னு என்ன சுத்தாதீங்க. தெய்வத்தினுடைய உண்மை உங்களுக்குள்ளே இருக்கிறத தெரியாமல் என்னையும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி கூட நான் கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னா அந்த ஜனங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டாங்க. என்ன தெய்வம்னு சுத்தாதீங்க. தெய்வத்தினுடைய உண்மை உங்களுக்குள்ள காணுங்கள், போய் முயற்சி செய்யுங்கள். இறைவனே வல்லார் மூலம் அதானே சொல்கிறாரு, அருள் உற முயலுக, அருள் உற முயலுக அப்படின்ட்டு. அதான் அருள் உற முயலுக. முயற்சி செய்தால் தான் வெற்றி பெற முடியும். சாதாரண உலகிலே ஒரு நல்ல வசதி வாய்ப்போட காரு பங்களாவோட இருக்கணும்னு ஒரு விவசாயி மகன் நினைக்கிறான்னா அவன் எவ்வளோ கடினமாக உழைக்கிறான் இல்லைங்களா? கஷ்டப்பட்டு உழைக்கல, விருப்பம் இல்லாத முயற்சி பண்ணால் அதில் சக்ஸஸ் ஆகாது. அது சுவாமிகள் ஒரு விண்ணப்ப இதில் சொல்லுவார், எனது விருப்ப முயற்சி இங்கனமாக இருக்கிறதுன்ட்டு. அது எவ்வளோ ஒரு முக்கியமான வாசகம். நாமளே விரும்பி அதில் ஒரு ஆர்வம், அதில் ஒரு தோணணும், ஆர்வமாக இருக்கணும், அது ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யணுன்றது தான் அந்த வார்த்தையை போடுறார், விருப்ப முயற்சி அப்படின்ட்டு. எனது விருப்ப முயற்சியாக இருக்கிறது. சரிங்க, நன்றி. தயவு சரிங்க, தயவு.